மதுரையில் குலதெய்வ கோயிலில் சாமி ஆடி விபூதி பூசி தலையில் அடித்ததில் இளம்பெண் ஒருவர் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரசவித்து 40 நாட்களிலேயே குழந்தையை கணவன் தூக்கிச் சென்ற நிலையில் பெண் மரணமடைந்ததன் மர்மம் விலகுமா? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் 34 வயதான கௌதம். இவருக்கு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை கோரிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 26 வயதான பிரியா என்பவருடன் திருமணம் நடைபெற்றுள்ளது. 40 நாட்களுக்கு முன்பு பிரியாவுக்கு குழந்தை பிறந்துள்ளது. அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தை பிறந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே தம்பதியிடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளது. 3 நாட்களுக்கு முன்பு திடீரென கௌதம் மனைவியிடம் இருந்து குழந்தையை வலுக்கட்டாயமாக பிடுங்கிக் கொண்டு அவரது சொந்த ஊருக்கு சென்றுள்ளார். இதையடுத்து கௌதம் மற்றும் அவரது குடும்பத்தாரை சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பெண் வீட்டார் அழைத்துள்ளனர். அதற்கு கௌதம் குடும்பத்தினர் எலியார்பத்தி கிராமத்தில் உள்ள தங்களது குலதெய்வமான வெள்ளடியான் கருப்பசாமி கோவிலுக்கு வரும்படி அழைத்துள்ளனர். அதை ஏற்றுக்கொண்டு மதுரை மாவட்டம் கூடக்கோவில் அருகே உள்ள கோவிலுக்கு இரு வீட்டாரும் சென்றுள்ளனர். அங்கு சமாதானம் ஏற்பட்டதும் கௌதம் பச்சிளம் குழந்தையை தனது மனைவி பிரியாவிடம் கொடுத்துள்ளார். அப்போது கௌதமின் சகோதரர் கௌஷிக்கிற்கு திடீரென அருள் வந்து சாமியாடி உள்ளார். இதையடுத்து அவர் பிரியாவின் தலையில் அடித்து விபூதி பூசியதாக கூறப்படுகிறது. அதில் நிலை குலைந்த பிரியா மயங்கி விழுந்துள்ளார். அதை கண்டு அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் உடனே அவரை தூக்கி கொண்டு அருகில் உள்ள வளையங்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியதும் ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக மதுரையில் உள்ள ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து கூடக்கோவில் போலீசார் எதிர்பாராத விபத்து மரணம் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் சாமியாடி இளம்பெண்ணின் முகத்தில் விபூதி பூசிய சிறிது நேரத்திற்கு பின்னர்தான் அவர் மயங்கி விழுந்தது தெரிய வந்தது. ஆனால் தலையில் அடிக்கவில்லை என்று கூறப்படும் நிலையில் உடற்கூராய்வு முடிவுக்கு பின்னர்தான் இறப்புக்கான உண்மை காரணம் தெரியவரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கௌதம் பிரியாவுக்கு திருமணமாகி 1.5 ஆண்டே ஆவதால் கோட்டாட்சியர் சார்பிலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே பிரியா 3 நாட்களாக பச்சிளம் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்காததால் அவருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. உடல் சோர்வுற்ற நிலையில் சாமியாடி தலையில் அடித்ததால் அவர் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குலதெய்வ கோயிலில் சாமியாடி இளம் பெண்ணுக்கு விபூதி பூசிய போது மயங்கி விழுந்து உயிரிழந்தது மதுரையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பிறந்து 40 நாட்களேயான பச்சிளம் குழந்தை தனது தாயை இழந்து பரிதவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது குடும்பத்தினரை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.